பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 39 7ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. ஆமென், ஹல்லேலூயா. இது தாவீதின் சங்கீதம். தாவீது விதமாய் தன்னுடைய சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்பது எனக்கு தெரியும் சொல்லி அவர் சோர்ந்து போன மனநிலைமையில் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறார். என் நாட்களை என்னும் அறிவு ஆண்டவரே எனக்கு தாங்க. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, என் ஆயுசு நாட்கள் உங்களுடைய பார்வையில் இல்லாமையே போகிறது ஆண்டவரே. எல்லா மனுஷர்களும் மாயையா இருக்கிறாங்க, எல்லா மனுஷரும் வேஷமா இருக்கிறார்கள் இப்படின்னு அவர் ஒவ்வொன்றா சொல்லிட்டு அப்புறம் தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறாரு. ஆண்டவரே, என் நம்பிக்கையும் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுக்கிறார். அப்போ என் நாட்கள் ஒன்றுமே இல்லை, என்னுடைய காலங்கள் ஒன்றும் இல்லாமல் போகிறது. அப்போ என்னை சுற்றி இருக்கிற மனுஷர்களும் ஒன்று இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவரே, நான் யாரை நம்புறது, நான் யாரை நம்பி நான் என்னுடைய வாழ்க்கையை பயணங்களை ஒப்பு கொடுக்கறது அப்படின்னா, நீர் மாத்திரம்தான் நம்பிக்கை ஆண்டவரே, நீர் மாத்திரம்தான் எனக்கு வேற நம்பிக்கை எதுவுமே இல்லை ஆண்டவரே, உண்மை நம்பி இருக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய நிலைப்பாடுகளை சொல்லுகிறார். தொடர்ந்து 8வது வசனத்தில் வாசிச்சோம்னா அவர் ரெக்வெஸ்டாக கேட்குறார், ஆண்டவரே, இப்போ என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. ஒருவேளை என் மீறுதல் நிமித்தமாக நான் எனக்கான காரியங்கள் நடைபெறாமல் இருக்கிறதோ, என் மீறுதல் அதாவது நான் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், தேவையில்லாத காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத விஷயங்கள் நான் ஏதாவது செஞ்சுருக்கிறேன்னா அதனால் எனக்கு இவ்விதமான ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கிறதா அப்படின்னு எனக்கு ஒரு பலவீனமாக இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் தாவீது தனக்குள்ளே இருக்கிற ஏக்கத்தை, தனக்கு நிறைவேறாத சில காரியங்களை குறித்தும் தனக்குள்ளே இருக்கிற ஏக்கத்தை குறித்தும் அவர் இவ்விதமாக இந்த சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார். பாருங்க, அடுத்தது அவர் அடுத்த ரெக்வெஸ்ட் வைக்கிறாரு, ஆண்டவரே, என்னிலிருந்து வாதையை நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே, என்னை எப்படி ஆகிலும் ஆண்டவரே என் வாதையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, என் வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை நெருக்குகிற என்னை பாழடிக்கிற அந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர் அடுத்த ரெக்வெஸ்ட் வைக்கிறார். அதுக்கப்புறம் கடைசியா அவர் ஜெபத்தை முடிக்கும் போது சொல்லுகிறார், பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும் ஆண்டவரே, என் கண்ணீருக்கு மௌனமா இராதேயும் என்று சொல்லி அவர் சோர்ந்து போன நிலையில இப்படியாய் ஜெபிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த காலை வேளையில கூட நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருந்தீங்கன்னா உங்க ஆத்துமாவுக்கு கர்த்தர் பலன் தர வல்லவராய் இருக்கிறார். ஸோ தாவீது கிறிஸ்துவை நம்பியிருந்தார். அவர் சொல்லுகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தான் என் நம்பிக்கை, அவரை நான் நம்பி இருக்கேன், என் நிலைமைகள், என் மீறுதல்களை எல்லாம் அவர் மன்னித்து என் வாதைகளிலிருந்து என்னை விடுதலையாக்கி என் ஜெபத்துக்கு அவர் பதில் தருவார், அவரே என் நம்பிக்கை, நான் நம்புகிறது அவராலே எனக்கு எல்லாம் வரும் என்று அவர் சங்கீதத்தில் விதமாய் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையாகவே தாவீதின் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவில்லை. கர்த்தர் அவனை உயர்த்தினார், அவனை ஆசீர்வதித்தார், எல்லா சத்துருக்களுக்கு மத்தியில் கர்த்தர் அவனை விடுதலையாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தன் வீட்டாரோடு மாத்திரமல்ல, அவனை சுற்றி இருக்க எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக என் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்து அவனை மகிமையாய் நடத்தி ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். ஸோ இஸ்ரவேலின் மகிமை உள்ள ராஜாவாக தாவீது வாழ்ந்தான். ஸோ இந்த நாட்களில் நீங்கள் சோர்ந்து போய் இந்த வேளையில காணப்பட்டீங்கன்னா நீங்கள் பயப்படாதீங்க. அவர் எப்படி தாவீது சொன்னாரோ, ஆண்டவரே, நீரே என் நம்பிக்கை, என் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும், நான் சோர்ந்து போயிருக்கிறேன், ஒருவேளை பலவீனத்தினால வாதையினால நான் ஆண்டவரை நொறுக்கப்பட்டிருந்தா என்னை எல்லாவற்றத்திலும் விடுதலையாக்குங்க, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், எனக்கு உயர்ந்த காரியத்தை செய்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன் என்று அவன் எப்படியெல்லாம் விசுவாசித்தானோ அதே விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை மகிமையாய் நடத்துவார், ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களுக்கு குறித்திருக்கிறது அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆமென். தாவீதுக்கென்று குறிக்கப்பட்டது எந்த இடத்திலும் எந்த மனுஷராலும் தள்ளப்படவே இல்லை. தேவன் தாவீதுக்கென்று வைத்த எல்லா சகல நன்மைகளும் அப்படியே நிறைவேறியது. ராஜாவாய் வாழ்ந்து ராஜாவாகவே மரித்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தேவனாகிய கர்த்தர் உங்களையும் அப்படியே வழிநடத்தவும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் சொன்னது போலவே ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய நம்பிக்கை கிறிஸ்துவா இருக்கட்டும். ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போதெல்லாம், ஆண்டவரே, நான் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கல, ஏன்னா மனுஷன் எல்லாம் வேஷமா இருக்காங்க, நான் உண்மை மேல மாத்திரம்தான் நம்பிக்கையா இருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏக்கத்தின் மத்தியில், பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவரே பயந்து போய் இருந்த தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே
ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் நிலைத்திருந்தது. நீரே என் நம்பிக்கை என்று சொன்ன அந்த வார்த்தையை வைத்து அவனை ஆசீர்வதித்தே உமக்கு ஸ்தோத்திரம். அவன் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாதபடி ஆண்டவரே அந்த பிள்ளையை நீர் காப்பாற்றினது போல ஆண்டவரே அப்பா இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வதித்து அவர்களை காப்பாற்றும்படியாக தயவா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நம்பி இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த பிரசங்கம் எங்கெல்லாம் ஆண்டவரே அப்பா கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு பெரிய அற்புதமும் அதிசயமும் கர்த்தர் காணச் செய்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே ஆசீர்வதியும் வழி நடத்தும். அப்பா இந்த வேளையில கூட வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த வேளையில இருந்தா எல்லா ஜுரமும் வியாதியும் பலவீனம் சோர்வும் பயமும் இயேசு நாமத்தில் நீங்கி போவதாக. தழும்புகளாலே சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்படைக்கிறேன். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபித்து முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.